ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அசு டெய்லர்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அளவு எடுத்து ஒரு ப்ளவுஸில் அந்த அளவு ப்ளவுஸில், அதாவது அளவு ப்ளவுஸ் இல்லாதவங்களுக்கு நம்ம அளவெடுத்து தைப்போம் இல்லையா, அது வந்து எப்படி கட் பண்ணணும் அப்படின்றது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ஃபஸ்ட்டு நான் எப்போவுமே கை தான் வெட்டுவேன். ஸோ அது கை வெட்டுறதுக்கு வந்து 4 துணியை வந்து மடித்து போட்டுக்கோங்க. கரபாகத்தில் இருந்து ஒரு 1 இன்ச்சு அளவு வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதிலேருந்து உயரம் என்ன உயரமோ அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன உயரம் மார்க் பண்ணாலும் அந்த மேலே மார்க் பண்ண உயரத்தில் இருந்து ஒரு 3 இன்ச் வந்து கீழே போட்டுக்கிட்டீங்க. அதாவது கீழே உயரத்துலேருந்து 3 இன்ச் கீழே ரெண்டுத்தையுமே ஜாயின் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கோங்க. கை வெட்டுறதுக்கு வந்து இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன அப்படின்னா, மேலே வந்து அளவு போட்டிருக்கீங்க இல்லையா, முதல்ல அந்த கோட்டில் வந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு ஒரு சின்ன மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு கீழே வந்து கை சுற்றளவு வந்து அடிங்கை மார்க் பண்ணுவோம் இல்லையா, அதை மார்க் பண்ணிவிட்டு கை ஆம்கோலுக்கு வந்து மார்க் பண்ணுவோம்ல, அதையும் மார்க் பண்ணிவிட்டு அந்த லைன்லேருந்து இந்த லைனுக்கு ஒரு கிராஸ் போட்டுட்டு இந்த ரெண்டுத்துக்கும் அந்த கிராஸில் போட்டிருக்கோம்ல, அந்த கிராஸ் லைனுக்கு சென்டர், கரெக்டாக சென்டர் அதை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து மார்க் பண்ணாமல் நான் கர்வ் போட்டேன். இப்போ நான் உங்களுக்கு மார்க் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். நான் கர்வ் போட்டிருக்கிறது கரெக்டாக அந்த சென்டரில் வந்து நிற்கிது. அந்த சென்டரை டச் பண்ணி மேலே ரேஞ்ச் கீழே ரேஞ்ச் போட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கை வளைவு அவ்வளோ ஈஸியாக வந்து முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸி. இது வந்து கைக்கு வந்து எந்த விதமான இதுவுமே வராது, உங்களுக்கு மிஸ்டேக்கே வராது இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா. இது வந்து ஒரு சின்ன டிப்ஸ் தான். எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில. தெரியாதவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இந்த டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ரெடி அளவு மார்க் பண்ணதுலேருந்து 1 இன்ச்சிலேருந்து 1.5 இன்ச்சு வரைக்குமே நம்ம வந்து 1 இன்ச் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து தாராளமாக 1.5 இன்ச்சில் வரைக்குமே நம்ம வந்து விடலாம். எக்ஸ்ட்ரா தையலுக்கு விட்டு கட் பண்ணுங்கள். இது வந்து கை கட் பண்ணுற மெத்தடு. எந்த விதமான தப்புமே வராது. நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் கட் பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டாக 10 நிமிஷம் கூட உங்களுக்கு வந்து ஆகாது. அவ்வளோ ஈஸியாக வந்து கட் பண்ணிடலாம். இப்போ வந்து மார்பு சுற்றளவு வந்து ஃபஸ்ட்டு பேக்குக்கு வந்து நான் அளந்து எடுத்துக்கிறேன். ரஃப்பாக தான் போட்டுக்கிறேன். இது வந்து மார்பு சுற்றளவு வந்து இவங்க வந்து ஒரு 38 இருக்கிற ஒரு பாடி மெஷர்மெண்ட்டுக்குள்ளவங்க. அது பார்த்திங்கன்னா 38 அப்படிங்கும்போது நம்ம வந்து ஒரு 9.5 வரும் மொத்தத்தில். ஒரு சைடுக்கு வந்து 9.5 வரும். நம்ம வந்து பேக்குங்கும்போது டபுள் ஃபோல்ட் பண்ணி போட்டிருப்போம். இதை வந்து ஹைட்டு மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி தான் கைக்கு மார்க் பண்ணோம்ல, கீழே இருந்து 1 இன்ச்சு, அந்த 1 இன்ச்சில் இருந்து அதே மாதிரி இது வந்து 1.5 இன்ச் வச்சுக்கோங்க. அப்போ தான் பட்டி வந்து அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்படி பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி. பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நெக்கு வரைகிறதுக்கு வந்து எந்த அளவு வைக்கணும் அப்படின்னா, இப்போ இவங்க வந்து 38 அப்படின்றதுனால இவங்களுக்கு வந்து ஒரு 3 வரைக்குமே நீங்கள் வந்து தாராளமாக வைக்கலாம். வச்சிங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஷோல்ட்ரு வந்து இறங்காது, எந்த விதமான இதுவும் வராது, நெக்கு வந்து விரியாது, எந்த பிரச்சனையுமே வராமல் வந்து வைக்கலாம். இப்போ நீங்கள் வந்து மொத்தத்தில் வந்து இது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்றது வந்து வேணும்னா சொல்லுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் வந்து அதை தனியாகவே சொல்கிறேன். இந்த வீடியோவில் வந்து ஜஸ்ட் நான் கட்டிங் மட்டும்தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இது வந்து சிம்பிளான ஒரு கட்டிங். நான் இது தான் ஃபாலோ பண்ணுவேன். ரொம்ப அவசரம் அப்படிங்கும்போது நம்ம வந்து இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும், டக்குன்னு முடிஞ்சிடும். இப்போ வந்து அளவு பார்க்குறதுக்காண்டி நான் வந்து கொடுத்துருக்கேன். நான் குறித்த அளவும் கரெக்டாக அந்த இடத்துல வந்து இருக்குது, பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து நம்ம வந்து கைக்கு கழுத்துக்கெலாம் வளைவு எப்படி போடணும் அப்படின்னா, இது வந்து ஒரு சின்னதாக ஒரு 1/2 இன்ச் வந்து நீங்கள் கழுத்துக்கு வந்து வளைவு போட்டுக்கோங்க. அந்த ரவுண்டு கழுத்து வர்றதுக்கு. இது வந்து கைக்கு வந்து 1.25 இன்ச் வரைக்கும் வந்து நான் வச்சுருக்கேன். அப்படி வெட்டும்போது பேக்கில் வந்து சுருக்கே அடிக்காது, ரொம்ப நீட்டாக இருக்கும். நீங்கள் வந்து ரொம்ப லென்த்து மேலே ஏற்றி வெட்டினீங்கன்னா சுருக்கு அடிக்கும். இல்லை அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து ரொம்ப லென்த்தை கம்மியாக, அதாவது 1.5 இன்ச் வைக்கிற இடத்துல வந்து நீங்கள் 1.25 1.5 அதாவது 1 3/4 இன்ச்சோ வைக்கும்போது கை வந்து உள்ளே ஏறிக்கும். அது வந்து உங்களுக்கு நல்லா இருக்காது, உடம்புல வந்து கை ஏறின மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இது வந்து பேக் கட் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே அந்த பேக் போட்டு நான் ஃப்ரண்ட்டை வந்து கட் பண்ணுறேன். இதுவுமே வந்து உங்களுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. அப்படியே நம்ம மார்க் பண்ணிட்டு கிராஸ் கண்டிப்பாக என்ன உயரன்றதை நம்ம அளந்திருப்போம். அந்த கிராஸ் உயரத்தை தான் மெயினாக நம்ம பார்க்கணும். அடுத்து என்ன இதில் பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னா,
மார்க் பண்ணி எல்லாம் முடிச்சுருவோம் இல்லையா, கழுத்து எல்லாமே நம்ம வந்து மார்க் பண்ணி முடிச்சுட்டு, இன்னொன்று இந்த கிராஸ் டாட் வந்து எங்கேருந்து வைக்கணும் அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு தெரியல. அது என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கு தான் நான் வந்து இதை சொல்கிறேன். இந்த சைடில் நம்ம டாட் பிடிப்போம்ல, அந்த டாட்டும் கீழே பட்டிக்கு தைக்கிறதும் எப்படி போடணும் அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த கிராஸ் உயரத்துக்கு நேராக கோடு போட்டுட்டு, இங்கே வந்து ஒரு 1.5 இன்ச்சும், அங்கே ஒரு 1 இன்ச்சும், அதாவது கை கை ஜாயின் பண்ணுற இடத்துல 1 இன்ச்சும் விட்டுட்டு, பட்டிக்கு வந்து ஜாயின் பண்ணுற இடத்துல 1 இன்ச்சு விட்டுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா, எந்த விதமான தப்பும் வராது. ஏற்ற இறக்கம் எதுவுமே இருக்காது. அவ்வளோ நீட்டாக வரும். இந்த இடத்துல வந்து கரெக்டாக உள்வெட்டுக்கு கொஞ்சம் நம்ம வந்து வெட்டணும். நான் வந்து தைக்கும்போது வெட்டுறதுனால நான் இதில் வெட்டலை. நீங்கள் வந்து உள்வெட்டு லைட்டாக வெட்டிக்கங்க. நான் இப்போ இதில் லைட்டாக உங்களுக்கு வெட்டாமல் விட மாட்டேன், வெட்டிட்டு தான் தைப்பேன். அதே மாதிரி கழுத்து தைக்கும்போது கழுத்து அளவில் கரெக்டாக மார்க் பண்ணாமல், அதை அந்த போட்டிருக்கிற லைனில் இருந்து ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி வச்சு ரவுண்ட் போட்டிங்க அப்படின்னா, கழுத்து வந்து நெக் ஷேப் கரெக்டாக ரவுண்டாக அழகாக இருக்கும். அவ்வளோ நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங். போடும்போது யூ மாதிரி ஆயிடுது அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆகாமல் தைக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது ஒரு டிப்ஸு. அப்புறம் பட்டி வந்து நான் வேறு மாதிரி தைப்பேன் இல்லையா, அந்த மெத்தடுக்காண்டி நான் வந்து இப்படி ரஃப்பாக கட் பண்ணிக்கிறேன். நான் தச்சு முடிச்சுட்டு தான் ஜாயின் பண்ணுவேன். ஸோ எல்லா பீஸையுமே நான் வந்து இதில் வந்து வெட்டி எடுத்துடுவேன். இது கிராஸ் பீஸ்க்கு வந்து வெட்டிகிட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா வேறு யாருக்காவது தேவைப்படுறவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.